அன்பு நண்பர்களே, ஒற்றுமையாய் வாழ 3 தத்துவங்கள் அப்படிங்கிற தலைப்பில் இந்த பதிவு என்னன்னா, 2 பேர் சேர்ந்து வாழ்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கணவன் மனைவி, அம்மா பொண்ணு, அப்பா பையன், பார்ட்னர், ஃப்ரெண்டுக, சொந்தக்காரங்க. பாருங்கள், தனியாக ஒருத்தர் வாழ்ந்துடுறாரு, இன்னொருத்தர் கூட வாழும் பொழுது தான் சண்டை வருது. ஒத்து வரல, மன கஷ்டமாக இருக்குது, பிடிக்கல. அப்போது இதுக்கு என்ன காரணம்னா, நம்ம பள்ளிக்கூடத்துலேயும் காலேஜ்லேயும் நம்ம குடும்பத்துலேயும் யாருமே ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோட வாழ்வதற்கு கற்றுக் கொடுக்கவே இல்லைங்க. தனியாக இருக்கும் பொழுது வேறு ரூல்ஸு, 2 பேர் சேர்ந்து வாழ்ந்தால் வேறு ரூல்ஸு, 5 பேர் இருந்தால் வேறு ரூல்ஸு, கும்பலாக வாழும் பொழுது வேறு ரூல்ஸு. இது யாருக்கும் தெரியாமல் நான் தனியாக வாழும் பொழுது எப்படி வாழ்வனோ அப்படி தான் எல்லா இடத்துலையும் இருப்பேன்னு சொல்லும் பொழுது சண்டை வருதுங்க. இது எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வெறும் கணவன் மனைவிக்கு மட்டும் இல்லைங்க. இப்போ நான் பேசுகிறது கணவன் மனைவிக்குள்ளே ஏன் ஒற்றுமை இல்லை, அது எப்படி சரி பண்ணுறதுங்கிறது தான் முக்கியமான விஷயமா இருந்தாலும், இது உறவுகள் அப்படிங்கிற எல்லாருக்கும் பொருந்துங்க. ஒற்றுமையாய் வாழ 3 தத்துவங்கள் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பார்க்கலாம். 2 பேர் ஒன்றா வாழணும்னா 3 தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். 1 தேவை, 2 அளவு, 3 காலம். இந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கணும்னா இப்போ நான் சொல்கிற ஒரு கதையை நீங்கள் கேட்டிங்கன்னா தான் புரியும். இதை மட்டும் புரிஞ்சுருங்களேன், இனிமேல் யார் கூட வேணால் வாழலாங்க, சண்டையே வராதுங்க, ஒத்துமையாக இருக்கலாங்க. ஒரு வீட்டில் கணவன் மனைவி இருந்தாங்களாம்மா. ஒரு பிச்சைக்காரர் வந்திருக்காரு. அம்மா தாயே பிச்சை போடுங்கன்னு கேட்டிருக்காரு. அந்த மனைவி ஒரு 5 இட்லி எடுத்துகிட்டு போய் கொடுக்க போயிருக்காங்க. இந்த கணவர் சொல்கிறாரு, நில்லுமா, பிச்சை கொடுக்காத, அவனுக்கு கை காலெல்லாம் ஒழுங்காக தான் இருக்குது, ஒழுங்காக சம்பாதிச்சு சாப்பிட வேண்டியதானே, பிச்சை எடுக்கிறான் பாரு, கொடுக்காத, எப்பா போப்பா, இல்லை அப்படின்னு சொன்னாராம்மா. இந்த அம்மா இருந்துட்டு, பரவாயில்லைங்க, வந்திருக்காரு, ஏதோ கேட்குறாரு, கொடுக்கலாமேன்னு கொடுக்க போகிறாங்க. இப்போது இந்த கணவனும் மனைவிக்குள்ளே ஏன் அந்த உறவில் சண்டை வருது? சண்டைன்னா கருத்து வேற்றுமை. ஏங்க ஒரு கசப்பான அனுபவம் வருதுன்னு கேட்டிங்கன்னா, நல்லா கவனிங்க. இந்த இடத்துல புரிஞ்சிக்க வேண்டியது தேவை. மனைவிக்கு பிச்சைக்காரருக்கு பிச்சை கொடுக்கணும் அப்படிங்கிறது தேவை, கணவருக்கு பிச்சைக்காரருக்கு பிச்சை தரக்கூடாது அப்படிங்கிறது தேவை. இந்த 2 பேர்த்துடைய கருத்து முரண்பாடு இருக்கிறனால அங்கே சண்டை வருதா இல்லையா? இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், இந்த 2 பேர்த்தில் யார் நல்லவங்க யார் கெட்டவன் கேட்டால் நீங்களாம் என்ன சொல்லுவீங்க? உடனே ஹஸ்பண்டு கெட்டவர், அவருக்கு வர அன்பே இல்லை, பிச்சை தரமாட்டேங்கிறாரு, மனைவி தங்க மாட்டவங்கன்னு சொல்லுவீங்க இல்லையா? கிடையாதுங்க. நான் தெரியுமா சொல்லுவேன், 2 பேருமே நல்லவங்க. இதான், அதாவது அவர் பிச்சை போடல அப்படிங்கிறக்காக அவர் கெட்டவரெல்லாம் கிடையாதுங்க. அது அவரது கருத்து, அவரது முடிவு. உங்களுக்கு தெரியுமா அவருக்கு ஏற்கனவே என்ன அனுபவம் நடந்திருக்குன்னு? ஒருவேளை நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒருவேளை அவர் ஒரு பஸ் ஸ்டாண்டில் நின்றுருக்கலாம், ஒரு பிச்சைக்காரன் பிச்சை கேட்டிருக்கலாம், இவர் ஒரு 5 ரூபா கொடுத்துருக்கலாம். அந்த பிச்சைக்காரன் மூஞ்சியிலே 5 ரூபா தூக்கி வீசிட்டு 10 ரூபா கொடுக்க துப்புலன்னு திட்டிட்டு போயிருக்கலாம். அந்த ஆள்மன பதிவு இருக்கலாம். அப்போ தரமாட்டாரா இல்லையா? நீங்கள் பார்த்தீங்களா? இல்லை, ஒரு நாள் அவர் வீட்டில் இருந்திருக்கலாம், ஒரு பிச்சைக்காரர் பிச்சை கேட்டிருக்கலாம், இவர் உள்ளே போய் 10 ரூபா எடுக்க போயிருக்கலாம், அந்த பிச்சைக்காரர் செல்ஃபோன் தூக்கிட்டு ஓடி இருக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு பதிவு இருக்குமா இல்லையா? ஒன்றுமே தெரியாமல் ஒருத்தர் சொல்கிற கருத்துக்கு உடனே முரண்படாதீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவரவர் நிலையில் அவரவர் சரியே அப்படிங்கிற புரிஞ்சுக்கிறது தான் தன்மை. இந்த அம்மாவுடைய அனுபவத்தில் இவங்க வாழ்க்கையில் நடந்த விஷயத்தில் வச்சு பிச்சை போடுறதுங்கிறது தேவை. இவருடைய வாழ்க்கை அனுபவத்தில் அவர் ரூல்ஸ் வச்சுருக்கலாம், அப்போ தான் அவர் சம்பாதிப்பார், சோம்பேறியாக இருக்க மாட்டார்னு ஒரு முடிவு வச்சுருக்கலாம். இது நீங்கள் எப்படி குறை சொல்ல முடியும்? என்னை புரிந்து கொள்ளுங்கள். இந்த இடத்துல 2 பேருமே கரெக்டு தான். இது இவரது கருத்து, அது அவரது கருத்து. புரிஞ்சுங்களா? இப்போ 2 பேருக்கு என்ன முரண்பாடு வருது? தேவை. அடுத்தது 2வது தத்துவம் பாருங்கள். அடுத்தது பாருங்கள், இன்னொரு நாள் ஒரு பிச்சைக்காரர் வராரு. இந்த அம்மா மனைவி ஒரு 5 இட்லி எடுத்துகிட்டு பிச்சைக்காரர் கொடுக்க போகிறாரு. இந்த கணவர் சொல்கிறாரு, ஏம்மா நில்லுமா, சுட சுட இட்லி செஞ்சு இன்னும் நானே சாப்பிடல, அதுக்குள்ளே அவரு கூட கொடுக்க போகிறேன், ஏம்பா நீ போயிட்டு 1 மணி நேரம் கழிச்சு வாப்பா, நான் இட்லி தரேன்னு சொல்கிறாரு. இப்போ பாருங்கள், கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டாரு, ஆனால் காலம், டைம் டிஃப்ரென்ஸ் ஆகுதா இல்லையா? இந்தம்மா பரவாயில்லைங்க, அது போயிட்டு இன்னொரு தடவை வருவாரா, கொடுத்துடலாங்க அப்படிங்கிறாரு. இருமா நானே என்ன சாப்பிடலன்னு இவர் சொல்கிறாரு. அப்போ 2 பேர்த்துக்கு என்ன முரண்பாடு? நேரம் மாறி மாறி வருது, அவ்வளோதான். இவரது நேரம் வேறு, அந்த அம்மாவுடைய நேரம் வேறு. அப்போது நேரம் மாறுச்சுன்னா சண்டை வருமா இல்லையா? கருத்து முரண்பாடு வருமா இல்லையா? புரிஞ்சுக்குங்க, 2 பேருமே கரெக்டு தான். இது இவரது நேரம், அது அவங்களோட நேரம். அடுத்தது 3வது
அளவு. ஒரு நாள் பிச்சைக்காரர் வராரு, மனைவி 5 இட்லி எடுத்துகிட்டு போகிறாங்க. கணவன் சொல்கிறாரு, ஏம்மா நெல்லுமா 5 இட்லி கொடுத்தீங்கன்னா அவர் காலை 2 சாப்பிட்டு மதியம் 3 சாப்பிடுவார், சோம்பேறி ஆயிடுவார். 2 கொடு போதும், பசிக்குன்னு அவ்வளோதான் கொடுக்கணும். அவர் மறுபடியும் 4 வீடு போய் மதியத்துக்கு பிச்சை எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் என்ன முரண்பாடு வருது? கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டாரு, இப்போ கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டாரு. ஆனால் அளவு மட்டும்தான் வேறுபடுது. மனைவிக்கும் கணவனுக்கும் என்ன வேறுபடுது? இந்த மனைவி 5 இட்லி கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க, அந்த கணவர் 2 இட்லிங்கிறாரு. இப்போ 2 பேருக்கு என்ன சண்டை, என்ன கருத்து முரண்பாடுன்னா அளவு. இங்கே பாருங்க, நீங்களாகட்டும் நானாகட்டும் உலகத்தில் யாராகட்டும் 2 பேரும் முரண்படுறது 3 விஷயங்கள்: தேவை, அளவு, காலம். இப்போ ஒரு தத்துவத்தை சொல்கிறேன், இந்த 3ம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் இப்போ நான் பேசுகிறது உங்களுக்கு புரியும். உலகத்தில் மொத்தம் 2 பேர் இருக்காங்க, புத்திசாலி, முட்டாள். புத்திசாலினா யார்? இந்த 3ம் எல்லாருக்கும் வேறு வேறு தான் இருக்கும். அதனால் அவங்கெல்லாம் கெட்டவங்கெல்லாம் கிடையாது, மனுஷங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க. அவரவர் கருத்து வேறு வேறு, அவரவர் நிலையில் அவரவர் சரியே என்று புரிந்து கொண்ட மனிதர்களுக்கு பெயர் புத்திசாலிகள். நீங்கள் புத்திசாலியா முட்டாளா? அடுத்தது, முட்டாள்னா யார்? என்னுடைய அளவு, என்னுடைய நேரம், என்னுடைய தேவை தான் உலகத்திலே கரெக்டு, மற்றவங்க யார் கொஞ்சம் முரண்பட்டாலும் அவங்க கெட்டவங்க, அது சரியில்லை, நான் சண்டை பிடிப்பேன், நான் பேசுவேன், கருத்து முரண்படுவேன், அவங்க கூட பேச மாட்டேன், அதை சரி செய்ய முயற்சி பண்ணுவேன்னு யாரெல்லாம் லூசு மாதிரி பேசுகிறீங்களோ உங்களுக்கு பேர் முட்டாள்னு பேர். புரிஞ்சுதா? அதாவது ஊரில் யாராக இருந்தாலும் கருத்துக்கள் எப்பொழுதுமே வேறுபடும். கருத்துக்கள் வேறுபடும் அப்படிங்கிறக்காக நமக்கு அவங்க எதிரியும் கிடையாது, அவங்க நம்ம கூட சண்டை பிடிக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க. இப்போது நான் என்ன கேட்குறேன்னா, சின்ன சின்ன உதாரணம் சொல்கிறேனே. இந்த கணவர் இருக்கார் இல்லையா, அவர் முட்டாளாக இருந்தாருன்னா என்ன பண்ணுவார்? மனைவி செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும், ஏமா அது ஏமா கொடுக்குற, அதையும் 5 இட்லி கொடுக்குற, திட்டிகிட்டே இருப்பார், சண்டை பிடிச்சிட்டே இருப்பார். இவர் ஒருவேளை புத்திசாலி என்ன பண்ணுவார்? ஓஹோ, நான் தனியாக இருக்கும் பொழுது பிச்சைக்காரன் வந்தால் நான் பிச்சை கொடுக்க மாட்டேன், மனைவி கொடுக்குறாங்க சரி அவங்களுக்கு கொடுக்கணும்னு ஒரு முடிவு இருக்குது போல் இருக்கு, குடும்பம்னு சொல்லி பேசாமல் இருப்பாருங்க. இதுதாங்க புத்திசாலி. புரிஞ்சுங்களா? ஒரு புத்திசாலி என்ன பண்ணுவார்? யாரு கூட வேணாலும் இருப்பார். இவர் மற்றவங்களுக்கு கருத்து முரண்படவே மாட்டார், சண்டை பிடிக்கவே மாட்டார். ஒரு முட்டாள் என்ன பண்ணுவாங்க? எப்போவுமே எல்லாத்தையும் அது சரியில்லை, இது சரியில்லை, அவன் இப்படி பண்ணுறான், இப்படி பண்ணுறான், அதையும் இப்படி பண்ணுறான்னா, ஏன்னா இவங்க வச்சிருக்கிற கால அளவு நேரம் மட்டும்தான் கரெக்டு, மற்றவங்களதெல்லாம் தப்புன்னு எப்பொழுதும் ஒரு முடிவெடுத்து வச்சுருக்கீங்களோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எல்லாத்தையும் திட்டிக்கிட்டே இருப்பீங்க, நீங்களே டென்ஷனாகவே இருப்பீங்க, உங்க கூட யாராலையும் வாழவே முடியாது. புத்திசாலி என்ன பண்ணுவார்? இவர் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அப்படியே அமைதியாக இருப்பார், எல்லாத்துக்கும் ஒத்து போய் இருப்பார், அவரு கூட யார் வேணாலும் வாழலாம். இதாங்க ஊரில் பல விஷயம் இப்படி தான் நடந்துகிட்ருக்கு. பல வீட்டில், பல ஊர்களில், பல பேத்துக்குள்ளே என்ன சண்டைன்னா, இந்த மாற்றங்கள் எல்லாத்துக்கும் வேறு வேறு இருக்கும் என்று தெரியாத முட்டாள்கள் தான் அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம். இப்போ சொல்கிறேன், 2 பேர் ஒன்றா வாழ்கிறாங்க, அது கணவனோ மனைவியோ ஃப்ரெண்ட்ஸோ இல்லை அப்பா அம்மாவோ, அப்பா பையனோ அப்பா பொண்ணோ, இப்படியோ 2 பேர் ஒன்றா வாழ்கிறாங்க. இதில் ஒருத்தர் முட்டாள், ஒருத்தர் புத்திசாலி. எப்படி இருக்கும்? புத்திசாலி என்ன பண்ணுவார்? இந்த முட்டாள் என்ன செஞ்சாலும் பேசாமல் இருப்பார். ஏன்னா கருத்து மாறுபட்டிருக்குன்னு புரிஞ்சவர் தானே, எதுலேயும் முரண்பட மாட்டார். சரி பரவாயில்ல, இது அவன் கருத்து, இது நம்ம கருத்துன்னு அமைதியாக இருப்பார். அதனால் இவர்னால அவருக்கு எந்த துன்பம் வரவே வராதுங்க. இந்த முட்டாள் இருப்பாங்க இல்லையா, அதாங்க இந்த 3 விஷயம் நான் வச்சது தான் சட்டம், மற்றதெல்லாம் தப்புன்னு நினைக்கிற அந்த முட்டாள் என்ன பண்ணுவாங்க? எப்போவுமே இந்த புத்திசாலிக்கிட்ட சண்டை போட்டே இருப்பாங்க. அதை எப்படி பண்ணுறீங்க, இதே எப்படி பண்ணுறீங்க, அது எப்படி போச்சு, இது எப்படி போச்சு, இது இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், இப்படி. இப்போ என்ன ஆகுனா, புத்திசாலி இருக்கிறதாங்க இந்த ஊரில் பிரச்சனை. ஆமாங்க, புத்திசாலி இருந்தால் நம்மளால் மற்றவங்க எல்லாம் நல்லா இருப்பாங்க, நாம் நல்லா இருக்க மாட்டோம். ஏன்னா இந்த முட்டாளுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கும் ஒரு கலை கற்றுக்கணும் பாருங்க, அதுதாங்க புத்திசாலி இனிமேல். அப்போது இந்த முட்டாள்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்கள மட்டும் இல்லைங்க, இவங்களும் நிம்மதியாக இருக்க மாட்டாங்க. கணவன் மனைவி அப்படி மட்டும் இல்லை, எல்லாத்தையும் ஆஃபீஸில் வேலை செய்யும்போது, ஸ்டாஃபுக்கிட்ட, கம்பெனியில் இருக்கும் பொழுது, அங்கே இருக்கிற இடத்துல, குடும்பத்தில், சொந்தக்காரங்களில், எல்லா இடங்களும் எங்கே போனாலும் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாம் முரண்பட்டு பெரிய ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. புத்திசாலி என்ன பண்ணுவாங்க? எது நடந்தாலும் சரி அமைதியாக இருந்து அதில் மேனேஜ் பண்ணி வெளியே வருவாங்க. இப்போ புரிஞ்சுங்களா நான் என்ன சொல்ல வரேன்னு? இப்போது 2 பேருமே புத்திசாலி. எப்படி இருக்கும் வாழ்க்கை? கணவனும் புத்திசாலி, மனைவியும் புத்திசாலி. சொர்க்குங்க. இந்த மனைவி, நீங்கள் இட்லி கொடுங்க பரவாயில்ல, நீ இட்லி கொடுக்க வேண்டாம் பரவாயில்ல, நீ பிச்சை போடுறியா சரி போட்டுக்கோ, நான் போட மாட்டேன்னு பாருங்கள். 2 பேர் விட்டு கொடுத்து வாழ்ந்தா இதுக்கு பேர் சொர்க்குங்க.
யார் 2 பேர் புத்திசாலி ஒன்றா இருக்கிறாங்களோ அந்த இடம் சொர்க்கம். புத்திசாலி முட்டாள் வாழ்ந்தால் எப்படி இருக்கும்? முட்டாள் நல்லா இருப்பார், ஏன்னா இந்த புத்திசாலி முரண்படவே மாட்டாரே, இவர் ஜாலியாக இருப்பார். இவர் என்ன பண்ணுவார், எல்லாத்தையும் திட்டிகிட்டு இருந்து இவரும் நிம்மதியாக இருக்க மாட்டார், இந்த புத்திசாலி நிம்மதியாக இருக்க விட மாட்டார். 2 முட்டாள் ஒன்றா இருந்தால் எப்படி இருக்கும்? மூக்கு முகரையெல்லாம் உடஞ்சிரும், ரத்த களரி தான், அடி தான், சண்டை தான், டைவர்ஸ் தான், அந்த இடம் நல்லாவே இருக்காதுங்க. எனவே புரிந்து கொள்ளுங்கள். இப்போ இருந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் பண்ணுறேன், உங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுக்குறேன். கணவன் மனைவி, அம்மா பொண்ணு, அப்பா பையன், கம்பெனி மேனேஜர், ஸ்டாஃபு, இந்த மாதிரி சொந்தக்காரங்க, ரிலேட்டிவ்ஸ் எங்கே இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நம்ம எங்கே மற்றவங்கள முரண்படுறோம் அப்படின்னு யோசிங்க. இது உதாரணம் சொன்னால் நிறைய சொல்லாங்க, எனக்கு உதாரணம் சொல்ல டைம் இல்லை, அதான் நான் முக்கியமான விஷயத்துக்கு டைரெக்டாகவே வந்துட்டேன். இனிமேல் நீங்கள் இன்னொருத்தரை திட்டுறீங்க, முரண்படுறீங்கன்னா எங்கேன்னு பாருங்கள், தேவை அளவு காலம்தான் இருக்கும். அப்போ இது எப்படி சரி செய்யணும்? சரிங்க, அப்போ கூட இருக்கிறவங்க தப்பு பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா நம்ம சரி பண்ணவே கூடாதா அப்படின்னு கேட்கக்கூடாது, சரி செய்யணும். சரி செய்யும் பொழுது எப்படின்னா, டைரெக்டாக சரி செய்யக்கூடாது, உங்கள் கருத்துக்களை மட்டும்தான் சொல்லணும். உதாரணத்துக்கு அந்த அம்மா பிச்சை போட போகும்போது ஏய் நீ போடாத அப்படின்னு சொன்னால் அது தப்பு. அவங்க போட்டுட்டு வந்ததுக்கப்புறமா நான் ஒரு வேளை தனியாக இருந்தேன்னா பிச்சை போட மாட்டேன். ஏன் போட மாட்டேன்னா, இந்த மாதிரி ஒரு தடவை போடும் பொழுது ஒருத்தர் செல்ஃபோன் தொட்டிட்டு போயிட்டாரு, உஷாராக இருக்கணும்னு இந்த பாயிண்ட்டை மட்டும்தான் சொல்லணும். எப்பவுமே கருத்து முரண்பாடு வந்தால் பாயிண்ட்டை திரும்ப 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 சொல்லி சொல்லி அவரோட ஆக்ஷனை எதுவுமே கட் பண்ணாமல் அவங்களாம் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உள்வாங்கி அவங்களா ஒரு நாள் திருந்தினா மட்டும்தான் நிரந்தர தீர்வே தவிர, அராஜகம் பண்ணி மரியாதையாக நான் சொல்கிறத கேளுன்னு பல பேர் அப்படி தான் பண்ணுறீங்க. உங்கள் குழந்தைகிட்ட அப்படி பேசுகிறீங்கன்னா செஞ்சாகணும்னு சொல்லும் பொழுது குழந்தை செய்யாது. குழந்தைக்கு புரிய வைக்கணும். சில குழந்தைகள் 40 வயசு இருக்கும், சில குழந்தைகள் 80 வயசு இருக்கும். குழந்தைன்னா சின்ன குழந்தை மட்டும் இல்லைங்க, யாருக்கெல்லாம் புரியலையோ எல்லாமே குழந்தைங்க தான். எனவே இனிமேல் கருத்து முரண்பாடு இருந்தால் நீங்கள் அராஜகம் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் சரி பண்ணக்கூடாது. கருத்துக்களை மட்டுமே திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும். இப்படி திரும்ப திரும்ப கருத்துக்களை சொல்லிகிட்டே இருந்தால் கண்டிப்பாக ஒரு நாள் ஒன்று அவங்க திருந்துவாங்க, நம்ம திருந்துவோம். இப்போ நான் கடைசியாக சொல்ல வர்றது என்னென்னா, எல்லாரும் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அளவு தேவை காலம்ங்கிறது எப்பொழுதுமே எல்லாருக்கும் மாறும் என்பதை இனிமேல் சின்ன குழந்தையிலேருந்து பள்ளிக்கூடம் காலேஜில் எல்லா இடத்துலையும் சொல்லிக் கொடுக்கணுங்க. இது சொல்லிக் கொடுக்காதனால எங்களுக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? எனவே இதை நாம் புரிந்து கொள்வோம். நான் சொல்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. இந்த விஷயத்தை கற்றுக்கிட்டிங்கன்னா யாரு கூட வேணாலும் வாழலாங்க. இந்த விஷயம் தெரிலன்னா நீங்களும் நிம்மதியாக இருக்க மாட்டீங்க, மற்றவங்களையும் நிம்மதியாக இருக்க மாட்டீங்க. இந்த தத்துவத்தை எளிமையான முறையில் கற்றுக் கொடுத்தவர் வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்கள். அவர் சொன்ன தத்துவத்தை நான் கொஞ்சம் மானியத்தேனை எல்லாம் போட்டு இப்போ உங்களுக்கு ஒற்றுமையாக வாழ 3 வழிகள்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இதோட கோர் வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்கள். வேதாத்ரி மகரிஷி ஐயாவுடைய அனைத்து வகுப்புகளுக்கும் போங்க, அவர் பேசின ஆடியோ வீடியோலாம் கேளுங்க, புக்கெல்லாம் படிங்க, அருமையாக இருக்கும். எளிமையான ஒரு குருநாதர். இவர் ஒருத்தர் மட்டும்தான் ஈகோ இல்லாமல் ஏன் தோல் மேலே ஏறி பாருங்கன்னு சொன்னார். மற்ற எல்லா சாமியார்களும் என்ன பண்ணுவாங்க, நான் தான் புத்திசாலி, எனக்கு மேலே உலகத்தில் யாருமே இல்லை, நான் சொல்கிறத மரியாதையாக கேளும்பாங்க. இவர் அப்படி இல்லாமல் கட்டுறது கைமண் அளவு, நான் இவ்வளோ தான் கற்றுக்கிட்டேன், நான் எனக்கு தெரிஞ்சதை பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் இதை கற்றுக்கிட்டு இன்னும் நல்லா டெவலப் ஆகி இன்னும் என்னை விட அதிகமாக சிறப்பாக பேசுக்கேன்னு சொன்ன ஒரே குருநாதர் வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்கள் மட்டும்தான். அவர் மட்டும்தான் குடும்பத்தில் எல்லோரும் கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கிட்டு வீட்டில் குடும்பத்தோடு யோகா வாங்க, ஆசிரமத்துக்கு வாங்க, பயிற்சி பண்ணுங்கன்னு சொன்னார். மற்ற சாமியாரெலாம் என்ன பண்ணுவாங்க, போனோன்னு முதல்ல குடும்பத்தை பிரித்து விட்ருவாங்க. அதாவது பரவாயில்லைங்க, மற்ற சாமியாரெல்லாம் அவங்க மட்டும் சொத்து வச்சுருப்பாங்க, ஊரில் யாருமே சொத்து வச்சுக்கூடாது அப்படிம்பாங்க. இவர் அப்படி இல்லைங்க, எல்லோரும் குடும்பம் நடத்தி அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இந்த யோகாவும் சைடில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தவர். பல சாமியார் தான் மட்டும் மீச தாடியெல்லாம் வச்சுருப்பாங்க, வர எல்லாத்துக்கும் மொட்டையை போட்டுருவாங்க. ஆமாம், இவர் யாருக்கும் மொட்டையெல்லாம் போடலை. எனவே வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்கள் எனக்கு குருநாதன் சொல்கிறதுல நான் எப்பொழுதும் பெருமைப்படுகிறேன். அவருடைய வீடியோ புக்ஸ் ஆடியோலாம் பாருங்கள், கோர்ஸெல்லாம் அட்டன் பண்ணுங்கள். ஒற்றுமையாக வாழ 3 வழிகள், இதை நாம் எல்லோரும் அமல்படுத்தினா கண்டிப்பாக குடும்பத்தில், அலுவலகத்தில், சமுதாயத்தில், சொந்தத்தில் எல்லாமே நாம் ஒற்றுமையாக வாழ முடியும். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர். மேலும் விவரங்களுக்கு anatomic-therapy.org அப்படிங்கிற வெப்சைட்டை பாருங்கள். பல்வேறு நிகழ்வுகள் நடந்துகிட்ருக்கு. அந்த வெப்சைட்டை அடிக்கடி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ப்ரோக்ராம் எங்கே நடக்குதுன்னு தெரியும். அதை நீங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்தி வைக்கலாம். இமெயில் ஐடி healerbaskar@gmail.comக்கு
கேள்வி இருந்தால் அனுப்பிச்சி வைங்க. ஃபோன் நம்பர் 9944221007 அப்படிங்கிற எண்ணுக்கு எந்த சந்தேகமாக இருந்தாலும் ஃபோன் செய்யுங்க. 5 நாள் வகுப்பு சென்னையில் ஐயம்பாக்கத்தில் மாதம் நடத்திட்டுருக்கிறேன். வந்து கலந்து கொள்ளுங்கள். அமைதி ஆரோக்கியங்கிற புக்கு ஒவ்வொரு மாதமும் எழுதி எந்த ஒரு விளம்பரம் இல்லாமல் அதை ரிலீஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அந்த புக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தந்திராவளியில் தாம்பத்திய வாழ்க்கைங்கிற வகுப்பு நடந்துகிட்ருக்கு. தேவைப்பட்டால் கலந்து கொள்ளுங்கள். யோக விபாசனான்னு 3 நாள் ஒரு மௌன வகுப்பு சென்னையில் நடக்குது. முடிந்தால் கலந்து கொள்ளுங்கள். பெண்களுக்கு சுயசார்பு வாழ்க்கை, கல்வின்னு பல்வேறு வகுப்புகள் பல்வேறு ஊர்களில் நடந்துகிட்ருக்கு. புத்தகம், ஆடியோ, வீடியோ இருக்குது. எல்லாத்தையும் பாருங்கள். எல்லோரும் புதுசாக இளர் பாஸ்கர் என்ன பேசுவார் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஏற்கனவே பேசினதெல்லாம் கேட்டு முடிச்சிட்டிங்களா? இல்லை, முதல்ல அதெல்லாம் பாருங்கள், புரிஞ்சுக்கங்க, வாழ்க்கையில் அப்ளை பண்ணுங்கள். புதுசாக வர்றது எதுக்கு தெரியுங்களா? ஏற்கனவே எல்லாம் பார்த்தவங்களுக்கான அட்வான்ஸ் தான் புதுசு. ஏற்கனவே நான் பேசுனது ஆடியோ, வீடியோ முழுசாக பார்த்தாவே உங்களுக்கு பல்வேறு விஷயங்கள் புரியும். தொடர்ந்து இணைப்பில் இருப்போம். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.